நீங்க அரசியல் அவர்கிட்ட பதில் வாங்கிட்டு உங்ககிட்ட நான் மீண்டு வரேன். உங்களுக்கு அவர்கிட்ட பதில் வாங்கிட்டு நான் வேற அவரு கேட்ட கேள்வி நேரடியான உங்களுக்கு தான். ஆனா தனியார் சொன்ன திமுகவை பல்கலைக்கழகம்னாரு, அதை நான் ஒத்துக்கிறேன். ஊழல் செய்யறதுல பல்கலைக்கழகம், குடும்ப ஆட்சி செய்யறதுல பல்கலைக்கழகம். நாட்டை 8 அமைச்சர் மேல கேஸ் இருக்கு, கேஸுக்காண்டி ஊழல் கேஸுக்காண்டி பதவி இழப்பதுல பல்கலைக்கழகம். மணல் கொள்ளையிலிருந்து மலை கொள்ளையிலிருந்து தமிழகத்தை சுரண்டி தின்பதில் பல்கலைக்கழகம். அது அந்த பல்கலைக்கழகத்தில் படித்தவர் தான் அண்ணனும். அதனால அண்ணனுக்கு தமிழக வெற்றி கழகத்தின் மதச்சார்பற்ற சமூக நீதி கச்சக்கத்தான் செய்யும். ஆனா தமிழக மக்களுக்கு இன்னைக்கு தளபதி அவர்கள் ஆரம்பிச்சிருக்காங்க 2 கோடி இலக்குன்னு சொல்லி. வீர விக்னேஸ்வர் அவர் கேக்குறது ஒரே கேள்வி. இல்ல நான் வரேன், பாயிண்ட்டுக்கு வரேன். தமிழகத்தை இல்ல நான் வரேன். இவ்வளவு நேரம் அமைதியா இருந்தேன், நான் பேச விடுங்க. நீங்க பேசுறப்ப அமைதியா இருந்தேன். இல்ல இல்ல இது அவருக்கு நேரம்னா நான் தேவை கருதி தான் உங்கள்ட்ட வந்தேன். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, தமிழக வெற்றி கழகம் மதச்சார்பற்ற சமூகத்தின்னு டிக்ளேர் பண்ணதுல இருந்து ஆர்டிகல் 370, நீட்டு, ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன், வக்ஃபு, சிஐஏ இது போன்ற ஒன்றிய பாஜக அரசின் பாசிச நடவடிக்கைகளை மூர்க்கமா, திமுக மாதிரி அல்ல, சிஐஏ சட்டத்திற்கு கேரளா கவர்மெண்ட் டைரக்டா அரசு போடுது. ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி வரலாம் போகலாம், ஒரு இண்டிவிஜுவல் வரலாம் போகலாம். ஆனா கவர்மெண்ட் ஆஃப் கேரளாவோ கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடோ பெர்பெச்சுவேட் பாடி. ஆனா தமிழக அரசு சார்பாக கேஸ் போடல, ஆனா கேரளா அரசு போட்டுச்சு. இதுதான் ரிட்டன் நிலைப்பாடு. அதே போல வக்ஃபு சட்டத்திற்கு தமிழக வெற்றி கழகம் சார்பாக சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் பண்ணியிருக்கோம், ஃபைல் பண்ணிருக்கோம். நாங்க என்ன செஞ்சோம்னு கேட்டீங்களே, நாங்க சுப்ரீம் கோர்ட்ல வக்ஃபு சட்டத்துக்கு எதிர்த்து கேஸ் போட்டிருக்கோம். நீங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, தமிழகத்துல வக்ஃபு லேண்டு திமுகவினர் ஆக்கிரமித்திருக்காரா இல்லையா? திமுக காரங்க சொல்லட்டும், திமுக காரங்கள்ட்ட வக்ஃபு லேண்டே இல்ல, பஞ்சமி நிலமே இல்லைன்னு சொல்லட்டும். நாங்க சொல்றோம் தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்தவர்கள்ட்ட யார்ட்டையும் வக்ஃபு லேண்ட் இல்ல. நாங்க இஸ்லாமியிட்ட போய் சொல்றோம் உங்க லேண்ட் எங்கிட்ட இல்லைங்கன்னு சொல்றோம். திமுகவினர் சொல்ல முடியுமா? அடுத்து இஸ்லாமியர் சிறை கைதி விஷயம் சொல்றாரு, அவர்கிட்ட கேட்டுட்டு வரேன். தனியார் இல்ல இவ்வளவு நான் அவருக்கு நிறைய டைம் கொடுத்தீங்க, என்ன பேச விடுங்க. இல்ல இல்ல அவருடைய நேரம் தான், தேவை கருதி உங்கள்கிட்ட அவர்கிட்ட போயிட்டு வரேன். சொல்லுங்க. இல்லையா, இப்ப மதசார்பற்ற சமூக நீதிக்கான தலைவர் தான் எங்க விஜய்ன்னு சொல்ற வீர விக்னேஸ்வரனையா பார்த்து கேட்கிறேன். தமிழ்நாட்டில் முருகபக்தர்கள் மாநாடுன்னு ஒரு மாநாட்டை இந்து முன்னணி நடத்துச்சு. அந்த இந்து முன்னணியில அரசு துறையில அதிகாரபூர்வமா பதவி பிரமாணம் எடுத்துக்கொண்ட ஆந்திராவினுடைய துணை முதலமைச்சர் உங்க விஜய்க்கு ரொம்ப வேண்டிய நெருங்கிய நண்பர் தான் பவன் கல்யாண் பேசினாரு. அந்த பேச்சை கொஞ்சம் கேட்டு பாருங்க. அந்த மாநாடு குறித்து பவன் கல்யாணின் பேச்சு குறித்து மதசார்பற்ற உங்களுடைய கொள்கை எதிரி பாஜகவினுடைய அந்த மேடை பேச்ச எப்ப நீங்க கண்டிச்சிருக்கீங்க, அல்லது எப்ப அதை எதிர்த்திருக்கிறீங்க? நாட்டு மக்கள் இது வன்மையா கண்டிக்கத்தக்கது நீங்க சொல்லல. இதற்கு பிஜேபிக்கு தமிழகத்துல ஸ்பேஸ் கொடுத்து அவங்கள கூட்டம் விட்டது நீங்க தான். இதுக்கு முன்னாடி ஒரு பிரச்சனை நடந்துச்சு, திருப்பரங்குன்றம் பிரச்சனைய, அதுல அவ்வளவு பெரிய கூட்டம் விட்டது நீங்க தான். பிஜேபிய நீங்க மறைமுகமா வளர்த்து விட்டு கவுண்டர் மொபிலைசேஷன் பண்ணணும்னு இஸ்லாமிய மக்களையும் கிறிஸ்துவ மக்களையும் ஓட் பேங்கா பாக்குறீங்க. ஆனா நாங்க அப்படி இல்ல. எங்க தலைவர் சமத்துவத்தில், எங்க கட்சியில சிறுபான்மை அணியினே கிடையாது, சிறுபான்மை பெரும்பான்மைங்கிற விவாதம் இல்லாம சமத்துவ தலைவர் எங்க தலைவர். அதனால இந்த அப்படி சமத்துவ தலைவர் தானே. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, நீங்க போய் இந்த கிளாஸ் அறிவாலயத்துக்கு எடுங்க, ஏங்க மத அரசியல் பண்றீங்கன்னு அறிவாலயத்துக்கு எடுங்க, நாங்க தெளிவாதான் இருக்கோம். இல்ல வீரனையா, இப்ப இங்க விஜய் பிரதமர் போய் மோடியை எதுக்காக சந்திச்சாரு? அவர்தான் நீங்க இவருடைய தத்துவ எதிரி. எதற்காக இவ்வளவு பெரிய ஒரு மிகப்பெரிய நாட்டு மக்கள் அல்லது இளைஞர்கள் மத்தியில் செல்வாக்குள்ள ஒரு துடிப்புள்ள இளம் நடிகர் தமிழ்நாடு வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பு மோடியை தேடி போய் அவருடைய அறைவதற்கு சந்திச்சு பேசுறாரு. அப்புறம் நீங்க திராவிட இயக்கம் எல்லாம் ஊழலின் பல்கலைக்கழகம் சொல்றாரு வீர விக்னேஸ்வரன். நீங்க எதுக்கு எங்க அம்மா புரட்சி தலைவர் அம்மாவுக்கு போய் நீங்களும் உங்க தலைவர் உங்க அப்பாவும் சந்திரசேகர் ஐயாவும் எதுக்கு போய் பாத்தீங்க? அப்புறம் நீங்க இந்த ரெட் ஜெயில் மூவின்னு உங்க ஊழல் பல்கலைக்கழகத்திலிருந்து ஒரு திரைப்பட விநியோக நிறுவனம் வச்சிருக்காங்க, தயாரிப்பு நிறுவனம் வச்சிருக்காங்க. அதுல உங்க விஜய் நடித்திருக்கிறார், அதுல உதயநிதி ஸ்டாலின் பொறுப்பு இருக்கிறாரு. அப்ப நீங்க அது கோடிக்கணக்கான ரூபாய் பணம் வாங்கி இருக்கிறீங்க. இதையெல்லாம் நீங்க இல்ல உங்களுக்கு வரும், இனிமேதான் வரும். ஏன்னா அவருடைய நேரத்துல உங்களுக்கு இடையில வந்திருக்கிறேன் நான்.
பேசுங்க. அப்படிப்பட்ட அந்த ஊழல் பணத்துல தான் உங்க விஜய் இன்னைக்கு உங்களுக்கு பனையூர்ல சாப்பாடு போட்டு பனையூர்ல குழந்தைகளுக்கு எல்லாம் பரிசு கொடுக்குறாருல. அதெல்லாம் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நீங்க சொல்ற ஊழல் பல்கலைக்கழகத்துல இருந்து வந்த பணத்துல உங்க நடிகர் வாங்கின உங்க தலைவர் வாங்கின பணம் தான் அது. அரசியல் ரீதியாக தாவேகாவோ அல்லது விஜயோடைய கொள்கை நிலைப்பாடு சம்பந்தமாவே நம்ம பேசலாமே. எந்த புள்ளியிலும் பாஜகவோடு அவர் எங்க இணக்கம் காட்டினாரு? டிஎஸ்எஸ் மணி சொல்ற மாதிரி தேசிய கல்விக் கொள்கை விவகாரத்தில் இருக்கட்டும், அல்லது முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியினுடைய நினைவு அந்த விஷயத்திலே ஆகட்டும், பல விஷயங்கள்ல திமுகவோடும் பாஜகவோடும் தொடர்பு இருக்குது இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாட்டை விஜய் எடுத்திருக்கிறாரா அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம்? இல்ல ஐயா, இப்ப நாங்க முருக பக்தர்கள் மாநாட்டை பழனியில திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு சேகர்பாபு நடத்துகிற பொழுது முதல்ல கண்டித்து அதை நீங்க அதை அனுமதிக்க கூட அல்லது நீங்க அந்த மாநாட்டை நடத்தக்கூடாதுன்னு சொன்னது தனி அரசு, சிபிஐ பொதுவுடைமை இயக்கம், விடுதலை சிறுத்தையும் சொல்லியிருக்கிறோமே. இப்ப நாங்க திமுக ஒரு சமயம் சார்ந்து நீங்க முருகன் தமிழ் கடவுள் முருகனா இருந்தா கூட நீங்க மாநாடு நடத்தக்கூடாதுன்னு சொன்னா நாங்க அதை அரசு மேல கண்டிச்சுத்தானே இருக்கிறோம். திமுக அரசை நாங்க கண்டிக்காம இல்லை. ஆனால் இப்ப நீங்க மதசார்பற்ற அரசா இருக்கணும் இந்திய அரசுன்னு சொல்றீங்கல்ல, எங்க விஜய் சொல்றாருல. இப்ப நீங்க கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு 1000 ஆண்டுகள் ஒரு அந்த நினைவு நிகழ்ச்சியில இந்திய நாட்டினுடைய பிரதம அமைச்சர் மோடி ஐயா கலந்துக்கிட்டார். முழுக்க அது ஆன்மீக விழா, ஒரு இறை வழிபாட்டு விழா. ஒரு பிரதம அமைச்சரே ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாளெல்லாம் ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் கோயில் அதாவது இறைவனை வணங்குவதற்கு பூஜை புனஸ்காரம் செய்யறதுக்கு அப்புறம் மேடையில இத்தனையும் முழுக்க ஆன்மீக உரை, ஒரு மதத்தை சார்ந்த உரை, ஒரு மதத்தை சார்ந்த நிகழ்ச்சி. மொத்த பணமும் அரசாங்க பணம். இந்திய நாட்டுல இன்னும் வேற மதத்துக்காரர்கள் இல்லையா? இந்த இஸ்லாமியர்கள் இல்லையா? கிறிஸ்தவர்கள் இல்லையா? பாசிகள் இல்லையா? சீக்கியர்கள் இல்லையா? ஆனால் ஒரு இந்து மதத்தின் அடையாளத்தோடு மத குருவை போல ஒரு இந்து ஆன்மீக பெரியவரை போல மோடி நடந்துக்கிட்டாரு. உங்க விஜய் இது சம்பந்தமா எப்ப கண்டிச்சாரு? சோழபுரத்துல இருந்து அதுக்கு வர்றதை கண்டிச்சு எங்க வீரர்கள் சொல்லணும் கூட யாருமே போய் கண்டிக்கல. ஏன் கருப்பு கொடி காட்டல? மோடி ஏன் சொல்லல? மீண்டு வரேன் தனியரசு, நான் மீண்டு வரேன். அவர் 2 புள்ளி எழுப்புறாரு. ஒண்ணு, முருகபக்தர் மாநாட்டுல பவன் கல்யாண் பேச்சுக்கு இதுவரை கண்டனம் தெரிவிக்கல. கங்கை கொண்ட சோழபுரத்துல பிரதமர் நரேந்திர மோடியினுடைய பேச்சுக்கு கண்டனம் தெரிவிக்கல. இதை ஏன் அவர் செய்யலன்ற நான் என்ன சொல்றேன்னா, கொள்கை அடிப்படையில பாருங்க, தமிழகத்துல 1980 ஆரம்பிச்ச பிஜேபி 1999 தான் ஒரு ஃபவுண்டேஷனே போடுறாங்க. இன்னைக்கு இருக்கிற 2014 அவங்க தனிச்சு நின்று 2.86 வாங்கியிருக்காங்க. இந்த ஓட் பர்சன்ட் 2.86 பிஜேபியோட சேர்ந்துதான் வருது. நான் ரூட்டுக்கு போறேன். அண்ணன் என்ன நினைக்கிறாருன்னா திசை திருப்பணும்னு நினைக்கிறாரு. ரூட்டுக்கு தமிழகத்துல 1999 மார்ச் மாசம் வேளா காலேஜ்ல கலைஞர் என்ன சொன்னார்? பிரிவினைவாத சக்திகள் மதவாத சக்திகளுக்கு எதிர்த்து கையெழுத்து இலக்கணம். ஒரே மாசத்துல எப்படி பிஜேபியோட கூட்டணி வச்சு பிஜேபி எதிர்த்து வாங்கின 6 எம்பிக்கள் எதிர்த்து ஓட்டு கேட்டு வாங்கின 6 எம்பிக்கள் ஆதரித்து ஓட்டு போட்டார்கள். அன்று தொடங்கி அது ஸ்டார்டிங். அந்த காலகட்டத்துல கோத்ரா கலவரத்தை ஆதரித்து திமுக அந்த ஆமா பார்லிமெண்ட்ல இது நீங்க உண்மைக்கு புறமான தகவல் சொல்லுங்க. ஆதரித்தார்கள் பார்லிமெண்ட்ல. நான் சொல்றேன் கேளுங்க. கோத்ரா கலவரம் 2002 பிப்ரவரி மாசம் நடக்குது. அந்த சம்மர் செஷன்ல பார்லிமெண்ட்ல அதை எதிர்த்து எதிர்க்கட்சிகள் தீர்மானம் கொண்டு வராங்க. அந்த தீர்மானத்துக்கு எதிராக செயல்பட்டதா இல்லையா? திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்காங்களா 2002ல கோத்ரா கலவரத்துக்கு எதிராக கொண்டு வந்த தீர்மானத்துக்கு ஒரே ஒரு கேள்விதான். என்ன இருக்கு? கொள்கை ரீதியாக தன்னுடைய நிலைப்பாட்டை எந்த இடத்துல விலக்கி இருக்கிறார்? நான் வரேன்றேன். நான் ஏன் திமுகவும் பிஜேபி ஈக்குவேட் பண்றோம்னு சொல்லிட்டு நாங்க எதுல டிஃபெண்ட் பண்றோம்னு நான் சொல்றேன். 2வது விஷயம் 2000 இதுவரையும் சிஏஏ விஷயத்துல நாங்க கிளியரா இருக்கோம்னா, சிஏஏ விஷயத்தை பொறுத்தவரை இதுவரையும் சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 1955ல இதுவரையும் 6 அமெண்ட்மெண்ட் நடந்திருக்கு. அதுல 3rd அமெண்ட்மெண்ட் 2003ல வாஜ்பாய் கவர்மெண்ட் இருக்கு. அப்ப அமெண்ட்மெண்ட்டை திமுக ஆதரித்தது. அந்த ஆக்ட் என்ன சொல்லுது தெரியுமா? இந்தியாவில் என்ஆர்சியை மேண்டேட் பண்ணுது. இன்னைக்கு பண்ணல, 2019ல கொண்டு வந்த ஆக்ட்ல பண்ணல, 2003ல கொண்டு வந்த ஆக்ட்ல என்ஆர்சியை மேண்டேட் பண்ணுது. சிட்டிசன்ஷிப் பை பர்த், பிறந்தாவே சிட்டிசன்ஷிப்ங்கிறத நல்லிஃபை பண்ணது 2003 ஆக்ட். அதை ஆதரித்தது திமுக. அப்ப ராஜ்யசபால இனானிமஸா பாஸ் பண்ணாங்க. ராஜ்யசபால உறுப்பினர் இருந்தாங்களா இல்லையா? ஏன் எதிர்க்கல? அப்படி ஓட்டுக்கு இஸ்லாம் சிறுபான்மையினரை பயன்படுத்திக்கிட்டு உண்மையில பிஜேபியின் கைகோர்த்து இருந்தது கடந்த காலம். இன்னைக்கு வாங்க, 2021 ஆட்சி பொறுப்புக்கு வர்றதுக்கு முன்னாடி கருப்பு பலூன் விட்டு
பிரதமர் மோடி அவர்கள் வந்து தமிழ் மொழிக்கு எதிரானவர், சான்ஸ்கிரிட்டுக்கு நிதி ஒதுக்குறாங்க, தமிழுக்கு நிதி ஒதுக்கல, அவங்க அலிகேஷன், நான் அதை ஆதரிக்கிறேன். சர்வ சிக்ஷா அபியான்னா 2000 கோடிக்கு மேலே நமக்கு நிதி தரல, நம்ம குழந்தைகள் படிக்கிறதுக்கான நிதியை கொடுக்கணுங்கிறது தான் எங்கள் ஸ்டாண்டு. ரெண்டாவது விஷயம். தேர்டு விஷயம் என்னன்னா, இந்த தமிழ் மொழி கீழடி எங்கள் ஊர்கிட்ட தான் இருக்குது. கீழடி தமிழர் பெருமை, இதை வந்து அங்கீகரிக்க மறுக்குது. ஒன்றிய அரசு வந்து அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவர்களை சான்சர் பண்ணாங்க. இப்படி இந்திய ஒன்றிய அரசு தமிழருக்கு எதிராக செயல்பட்டுக்கிட்டு இருக்கப்போ இவர்களுக்கு ஆட்சி பொறுப்புக்கு முன்னாடி இருந்தப்போ கருப்பு பலூன் விட்டவர்கள் இன்னைக்கு அட்டென்ஷன்ல நிக்கிறாரு. நான் சொல்ற கேளுங்க, அட்டென்ஷன்ல நின்னு கூர்க்கா மாதிரி அட்டென்ஷன்ல நிக்கிறீங்களே ஏன்? நீங்க ஒண்ணு புரோட்டோகால்னு சொல்றாங்க, நான் ஒண்ணு சொல்றேன். ராமேஸ்வரத்துக்கு வந்தார் போன மாசம், சிஎம் எங்க போனார்? மலர் கண்காட்சிக்கு போனார். இந்த மாசம் சிஎம் அவர்கள் 100 ஆண்டுகள் நல்லா இருக்கணும் ஹாஸ்பிட்டல்ல இருந்தார். இன்னும் அடுத்த மாசம் வருவார். அடுத்த மாசம் என்ன பண்ணுவார்? உங்களுக்கு கட்ஸ் இருக்கா? ஒரே ஒரு விஷயம் தான், நாடாளுமன்றத்துல இன்றைய இருக்கக்கூடிய இந்திய அரசியல்ல அக்ரெசிவா பாஜக எதிர்க்கக்கூடிய ஒரு இடத்துல திமுக எம்பிக்கள் தான் இருக்காங்க. பேச்சுக்கு பார்லிமெண்டரி அந்த நீங்க வந்து சான்சர் டிவியையும் ராஜ்யசபா டிவியையும் பார்த்துட்டு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க ஏமாளி. அரசியல் எப்பவுமே ஃப்ளோரை பார்க்க கூடாது. அண்டர் கிரவுண்ட்ல சரி நான் இப்படி கேக்குறேன், முடிச்சுக்கிறேன். இல்ல ஒரே நிமிஷம் இருங்க. நீங்க தாவேகா பாஜகவினுடைய சில அரசியல் ரீதியிலான மக்களுக்கு எதிரான நிலைப்பாடுன்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்ல ஒரு மாபெரும் போராட்டத்தையோ அல்லது மக்களுக்கான இடங்கள்ல வந்து நீங்க போராட்டத்தை முன்னெடுத்து நான் என்ன கேக்குறேன்னா, பிஜேபி டிஎம்கே இவங்க என்ன சொல்லி மேண்டேட் வாங்கின 2021 இந்த பிஜேபி தமிழருக்கு எதிரானது, நாங்க வந்து இந்த தமிழர் உரிமையை காப்பாற்றோம்னு சொன்னாங்களா, ஆனா அதை செய்யலைங்கிறத என்ன வித்து கொடுத்துட்டாங்கன்னா, இப்போ சர்வ சிக்ஷா அபியான்ல இருந்து இதுல இருந்து ஒரு குரலா ஒரு பொலிட்டிக்கல் மூவ்மெண்டா தான் பண்றாங்க கொண்டு. இப்போ மம்தா பானர்ஜி அவர்கள் சொன்னா சிபிஐ உள்ள வரக்கூடாது அப்படின்னு சொல்லி மத்திய அரசை எதிர்த்து வெகிமெண்டா, அதாவது ஏப்ரல் மாசம் இடி ரைடுக்கு முன்னாடி இவரோட செயல்பாடு 3 நிதி ஆயோக் கூட்டத்துக்கு அவங்க போகல. நான் கேட்கறதுக்கு தெளிவா புரிஞ்சுங்க. 3 நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போகாம கடைசி நிதி ஆண்டு கூட்டத்துக்கு ஏன் போகலன்னு ஒரு 9 நிமிஷம் வீடியோ போட்டார் சிஎம். போட்டாரா? அதற்கான காரணங்கள் இன்னைக்கு வரை இருக்கு. ஆனா ஏன் 4வது நான் முடிச்சுக்கிறேன். நான் என்ன சொல்றேன்னா, தமிழகத்துல இடி ரைடு நடத்தி திமுகவை இவ்வளவு விமர்சிக்கிறீங்கல்ல, ஒரே ஒரு கேள்வி. கொள்கை ரீதியிலாக பாஜக தமிழ்நாட்டுக்கு எதிரான நிலைப்பாட்டோடு இதெல்லாம் இருக்கிறாங்க, நாங்க இதெல்லாம் எதிர்த்திருக்கிறோம் அப்படின்னு ஒரு 5 காரணத்தை தாவேகாவால சொல்ல முடியுமா? அதற்கு மேலே சொல்லியிருக்கேன். சொல்லுங்க. ஆர்டிகல் 370 நான் எங்க வெற்றி தளபதிகள் நேரடியாக எதிர்த்திருக்காங்க. சிஐஏ எதிர்க்கிறதுனா என்ன நோக்கம்? அதாவது எங்களோட கருத்தை சொல்லியிருக்கோம். வக்ஃபு சட்டத்திற்கு சுப்ரீம் கோர்ட்ல நாங்க கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கோம். இன்னொன்று புரிஞ்சுங்க, இப்ப இருக்க ஒன்றிய அரசை பொறுத்தளவுல அங்க வந்து 243 சீட் இருக்கு, கூட்டணியை வச்சு நடந்துகிட்டு இருக்காங்க. இப்போ பிஜேபியோட எய்ம் என்னன்னா, நெக்ஸ்ட் அடுத்து இப்போ யூபியில் 37 சீட் தான் வந்துருச்சு. அடுத்த தடவை யூபி பீகார்ல சீட்டு குறைஞ்சிச்சுன்னா 1999 to 2004 மாதிரி ஒரு ஸ்டெப்னியா டிஎம்கே தயார் பண்றாங்க. இன்னும் 2 உங்களுடைய கருத்து இது உண்மை இல்ல ஒரே ஒரு விஷயம் தான். உண்மை, இது உண்மை. நீங்க எழுதி வச்சுக்கங்க. 1999 மார்ச் மாசம் கொள்கை ரீதியாக இதையெல்லாம் எதிர்த்து நாங்க களத்துல நின்னு போராடி இருக்கோம்னு சொல்லி பாஜகவுக்கு அல்லது திமுகவுக்கு எதிரான போராட்டம், ஒரு மாஸ் ப்ரொடெஸ்ட் நீங்க என்ன நடத்திருக்கீங்க? எங்க விஷயத்தை பொறுத்தளவுல ஒஃப்கு அந்த கேஸ் பொறுத்தளவுல அது சுப்ரீம் கோர்ட்ல நாங்க கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கோம். ஒஃப்கு பல பேர் பண்ணியிருக்காங்க, அதுல நாங்களும் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கோம். ஒன்றிய அரசு ஆக்ட் போட்டிருக்காங்க. இதுல வந்து நம்ம தமிழக அரசு சார்ந்த விஷயங்களை வந்து நாங்க போராட்ட வடிவங்களை காமிச்சிருக்கோம். ஒன்றிய அரசு ஆக்டா போட்டாங்க. இது ஆர்டிகல் 370 இருக்கட்டும், ஒக்ஃபுவா இருக்கட்டும், ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷனா இருக்கட்டும், லீகலா பார்லிமெண்டரி ஆக்ட் கொண்டு வந்திருக்காங்க. இப்ப நம்ம பார்லிமெண்ட்ல நம்ம ரெப்ரசன்டேஷனா இருந்தோம்னா நம்ம அந்த அழுத்தங்கள் தரலாம். பட் நான் வந்து சட்ட போராட்டமோ அல்லது நாடாளுமன்றத்தினுடைய அமளியை பத்தி நான் பேசல. நான் கேட்கறது, மக்கள் மன்றத்தில் நின்று தாவேகா தமிழ்நாட்டினுடைய உரிமைக்காக போராடி இருக்குதுன்னு சொல்லி என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களால் சொல்ல முடியும்? தமிழக அரசு மக்கள் பாதிக்கிற, இப்போ நாங்க லாக்அப் டெத்துக்கு போராடணும், தமிழர் மக்கள் பாதிக்கிற எல்லா விஷயத்துக்கும் நாங்கள் தமிழக வெற்றி கழகம் குரல் கொடுத்துட்டு தான் இருக்கு. அதே போல ஒன்றிய அரசு தமிழக மக்கள் பாதிக்கிற என்னென்ன விஷயம் எடுத்தாலும் அதை நாங்கள் கண்டிச்சுக்கிட்டு தான் இருக்கோம். அடுத்தடுத்த கட்டங்களில் இப்போ ஒன்றிய அரசோட விஷயம் வந்து இப்போ சிஏஏ விஷயம் வந்து இன்னும் இம்ப்ளிமெண்ட் ஆகலை.
இப்போ நீங்கள் தமிழக மக்கள் இப்போ வந்து சிஏஏ விஷயம் வந்து இப்போ சிதம்பரம் ஒரு தடவை கேட்டாங்க, இப்போ நீங்கள் சிஏஏ இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டீங்க, ஒரு 15 லட்சம் பேர் மக்கள் வெளியே வந்துட்டாங்க, அவங்களுக்கு தூக்கி வங்கக்கடலில் போட்டுருவீங்களே, அந்த மாதிரி அது இம்ப்ளிமெண்ட்டே ஆகலை. கொள்கை அளவில் தான் அது இருக்குது. ஆர்டிகல் 370 மட்டும் தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க, மற்ற திட்டங்கள் எல்லாமே இம்ப்ளிமெண்ட். இதுக்கெல்லாம் நீங்க ஒரு காரணத்தை சொல்றீங்க, ஆனால் இதுக்கு எதிராகத்தானே இவங்க திமுக அக்ரெசிவா போராடுறாங்க. இப்படி போராடுறவங்களை எப்படி நீங்க வந்து ஒரு மறைமுகமான அதாவது விமர்சனம்? ரொம்ப சிம்பிள்ண்ணே, ரொம்ப சிம்பிள். 2021 இவங்க என்ன சொல்லி ஆட்சிக்கு வந்தாங்க? பிஜேபி தமிழகத்துக்கு எதிரானு சொன்னாங்கல்ல. இப்போ எதற்காக இவருக்கு சிவப்பு கம்பளம் விரிக்கிறாங்க? குறிப்பா புள்ளியில விரிச்சாங்கன்னு சொல்லுங்க. எந்த விஷயம்னா, இப்போ வந்து இப்போ கவர்மெண்ட் அரசு நிதி ஒதுக்க மாட்டாங்க, இவங்க வெகிமெண்டா மம்தா பானர்ஜி அவர்கள் மாதிரியோ சித்தராமையா அவர்கள் மாதிரியோ ஃபைட் பண்ணல. இவங்க வந்து நான் சொல்ற கேளுங்க. ஒரு மாநிலத்தின் நிதி அமைச்சர் சொல்றார், இவர்கள் பிரதமர் அவர்கள் தமிழகத்துக்கு வருவது பெருமை என்கிறார். எந்த பிரதமர்? கீழடியை எதிர்த்தவர், தமிழகத்துக்கு நிதி ஒதுக்காத பிரதமர், மாணவர்களுக்கு 2000 கோடிக்கு மேல மறுத்த பிரதமர் தமிழகத்துக்கு வரும்போது பெருமையா இகிழ்வா? இல்ல இதை நீங்க எதிர்க்கணுமா ஆதரிக்கணுமா? அதுக்கு பதில் சொல்லுங்க. இப்போ புறக்கணிச்சிருக்கணும்ன்றீங்களா? சரி, அவங்க என்ன நீங்க அவங்க ப்ரொடெஸ்டே காமிக்கிறதுல என்ன பிரச்சனை உங்களுக்கு? இல்ல, நான் என்ன கேக்குறேன், இது இவ்வளவு பாஜக கொண்டு வரக்கூடிய இத்தனை சட்டங்களுக்கு எதிராக ஒரு மக்கள் மன்றத்துக்குள்ள போய் நீங்க போராட்டம் நடத்தாத பொழுது ஆளுங்கட்சி அவங்களை எந்த புள்ளியில விமர்சிப்பீங்க? எங்களோட பொறுத்தளவுல நான் சொன்னது ஃபுல்லாவே ஆக்ட். அதை எதிர்த்து குறிப்பா ஒக்ஃபோ ஆக்ட் எடுத்து நாங்க சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போட்டிருக்கோம். சிஏஏ போட்டு கேரளா அரசு நான் தான் பாயிண்ட் அவுட் பண்ணேன். கேரளா அரசு கவர்மெண்ட் ஆஃப் கேரளா போட்டுச்சு. ஆனா கேரளா கவர்மெண்ட் ஆஃப் இன்னைக்கு தாவேகா அறிமுகப்படுத்தி இருக்கக்கூடிய மை டிவிகே செயலி உட்பட பாஜகவினுடைய முக்கியமான ஒருவரால் வடிவமைக்கப்பட்டதுன்ற விமர்சனத்தை திமுக சார்பா முன்வைக்கப்படுறாங்களே, அப்ப மறைமுக கூட்டணி தாவேகாவும் பாஜகவும் தான்றாரு. எப்படி இந்த மை டிவிகே ஆப் வந்து மண்ணச்சநல்லூர் அதே மாதிரி ஸ்ரீரங்கம் தொகுதியில போட்டிட்ட பாஜகவினுடைய முக்கியமான கேண்டிடேட்டோட நிறுவனம் அப்படின்றாங்க இல்லையா? அப்போ மறைமுக கூட்டணி தாவேகாவும் பாஜக. அதாவது நீட் இஷ்யூ இருக்கு. நீட்டை வந்து மரியாதைக்குரிய ப. சிதம்பரம் அவர்கள் மனைவி வந்து நீட்டை ஆதரித்து கேஸ் நடத்தினார். அதே போல ஒன்றிய அமைச்சர் வக்கீல் அந்த ராம் ஜெத்மலானி அவர்கள் வந்து 7 தமிழர் விடுதலை உட்பட அந்த இந்திரா காந்தி அவர்களோட மரணம் உட்பட பல கேஸ்ல கட்சியின் கொள்கைக்கு எதிராக ஒரு பிசினஸ் வேற பாலிடிக்ஸ் வேறன்னு பண்ணியிருப்பாங்க. அதனால அது ஒரு ஃபார்ம். அந்த ஃபார்ம்ல நம்ம சில ப்ராஜெக்ட் தர்றோம், அவங்க பண்ணி தராங்க. நளினி சிதம்பரம் நான் சொல்றேன், நான் முடிச்சுக்கிறேன். அந்த இடத்துல ப. சிதம்பரம் போய் ஒரு வழக்கை ஹேண்டில் பண்ணிருந்தாங்க, நீங்க சொல்லலாம். நளினி சிதம்பரம் சரி, ஓகே. நீங்க ராம் ஜெத்மலானி ஒன்றிய சட்டத்துறை அமைச்சரா இருந்தார். நீங்க அந்த அம்மையார் அவர்களை கூட விட்டுருங்க. அது கூட காங்கிரஸ் கட்சியில தானே விமர்சிக்க முடியும். திமுக அது மாதிரியான நிலைப்பாடுல என்ன செயல்படுறாங்க? நான் சொல்றத கேளுங்க. இது வந்து ஒரு ஃபார்ம், கிளியரா அது ஒரு ஃபார்ம். அதுக்கு நம்ம சில டெண்டர்ஸ் கொடுக்குறோம், அவங்க பே பண்ணிடுறாங்க. இப்போ திமுக ஆட்சி இப்போ நடக்குது, அதிமுக காரங்க எத்தனை பேர் டெண்டர் எடுத்து பார்த்துட்டு இருக்காங்க? இல்லைன்னு சொல்ல முடியுமா? ஐயா இபிஎஸ் அவர்களே சொன்னாரு, திமுக ஆட்சியில தான் எங்க ஆட்சியில விட திமுக ஆட்சியில தான் அவர் நிறைய என்னோட உறவினர் வந்து டெண்டர் எடுத்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து திமுகவும் அதிமுகவும் கூட்டணின்னு சொன்னா அது எப்படி இருக்கும்? லாஜிக்கலா நான் சொல்ற கேளுங்க. இது கூட ரீதியாக எதிரின்னு சொன்ன ஒருத்தவங்கள்ட்ட நீங்க போய் வேற யாரும் எந்த நாங்க பிஜேபி கமலாலயத்துக்கு நாங்க டெண்டர் கொடுத்தோம். இது ஒரு இண்டிவிஜுவல், அவர் இப்ப பார்ட்டில இருக்காருன்னு. அதுதான் விஷயம். கமலாலயத்துக்கு டெண்டர் கொடுக்க மாட்டீங்க. நான் என்ன சொல்றேன் கேளுங்க. ஒரு எம்எல்ஏ கேண்டிடேட் சொல்றது கேளுங்க. இது ஒரு ஃபார்ம். அந்த ஃபார்ம் கோட் பண்ணியிருப்பாங்க, டெண்டர் கொடுத்துருக்கலாம். பட் பாலிடிக்ஸ் வேற, பிசினஸ் வேற. இது வந்து பிசினஸ். எங்களோட ஐடியாலஜியை ஏத்துக்கிட்டா தான் தமிழக வெற்றி கழகத்தின் நாங்க அந்த கொள்கை விஷயத்தை ஏத்துக்கிட்டா தான் எங்க கட்சியில சேர முடியும். அது இப்போ ஃபார்ம் கொடுக்க ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்கறனாலே அவங்க கருத்தை ஏத்துக்கணும்னு அர்த்தம். இப்போ நான் உங்க நியூஸ் 7க்கு வந்திருக்கேன், உங்களுக்கு ஒரு கருத்து இருக்கும், நீங்க டிபேட்டுக்கு கூப்பிட்டேன்னாங்கிறதுக்காண்டி உங்க கருத்தை ஃபுல்லா நான் ஏத்துக்கிட்டேன்னு அர்த்தம் ஆயிருமா? அது மாதிரி தான் அது ஒரு பிசினஸ் தான். எங்க கொள்கை தமிழக வெற்றி கழகத்தின் மதச்சார்பற்ற சமூக நீதியை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு தான் எங்க கட்சியிலேயோ எங்களோட பயணத்திலேயோ இடம். ரொம்ப உறுதியா சொல்றாரு இல்லையா வீர விக்னேஸ்வரன்? எந்த ஒரு காரணத்திலேயும் பாஜகவோடையோ அல்லது வந்து தமிழ்நாட்டினுடைய அரசியலுக்கு சித்தாந்தத்திற்கு எதிரான நிலைப்பாடு கொண்டிருக்கக்கூடிய எந்த கட்சிகளோட மறைமுகமா தாவேகா கூட்டணி வைக்காது அப்படின்றாரு. ஆனாலும் தொடர்ச்சியாக தனியரசு மாதிரியான அரசியல் பிரமுகர்கள் விமர்சிச்சுட்டே இருக்கிறீங்க இல்லையா உங்களுடைய கொள்கையை, உங்களுடைய சித்தாந்தத்தை? இல்லையா, இப்ப நீங்களும் திரும்ப நானும் கேட்டேன். இப்ப நீங்க நெறியாளர் ஐயா கேட்டீங்க, எங்க வீர விக்னேஸ்வரனையானால
தமிழக வெற்றி கழகம் பாஜகவை எதிர்த்து எத்தனை இடத்தில் போராடியது, அல்லது மோடி அமித்ஷா அரசை கண்டித்து எத்தனை இடத்தில் போராடியது, அல்லது மோடி அமித்ஷான்னு ஆங்கிலத்திலோ தமிழிலோ அல்லது உலகத்தில் இருக்கிற எந்த மொழியிலாவது விஜய் எழுதி அறிக்கையிலோ அல்லது பேச்சிலேயோ அவருடைய பெயரை கூட பயன்படுத்துவதற்கு அஞ்சுகிற ஒரு விஜயால ஒரு வெற்றி கழக தலைவரால திராவிட முன்னேற்ற மோடி அமித்ஷாவை கண்டித்து போராட்டம் அஜித்குமாருக்கு எதிராக மன்னர் ஆட்சின்னு சொல்றீங்க. தளபதியை திமுகவின் தலைவரை முதலமைச்சரை மன்னர் ஆட்சிக்கிறீங்க, சர்வாதிகாரி ஆட்சிக்கிறீங்க. மோடி சர்வாதிகாரி கருத்தியலில் வலிமையாக இருக்கிற ஒருவருடைய நிறுவனம் தான் அந்த செயலி. இன்னைக்கு உங்க விஜய் அதை அறிமுகப்படுத்துறாரு. அப்ப நீங்க பாஜகவோடு டெண்டர் எடுத்து கை உலுக்கி வருமானம் பார்ப்பீங்க. நாட்டு மக்கள் மத்தியில் நீங்க எங்க கொள்கை எதிரின்னு பிரச்சாரம் பண்றீங்க. நீங்க பசுந்தோல் போர்த்திய புலி பாஜகவுடைய பி டீம் தமிழக வெற்றி கழகம் விமர்சனத்துக்கு நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க? இதுதான் இப்ப நான் திரும்ப கேட்கிறோம், எந்த இடத்திலாவது பாஜகவின் திட்டங்களுக்கு இந்துத்துவ கொள்கைகளுக்கு எதிராக தமிழக வெற்றி கழகம் பேசியது, போராடியது, RN ரவிக்கு எதிராக போராட்டம் நடத்தணும்? ஒரு போராட்டம் எங்களோட 2ஆம் ஆண்டு தொடக்க விழா மாமல்லபுரத்தில் நடந்த அந்த கூட்டத்துல இங்க வெற்றி தலைவர் தளபதி அவர்கள் ஒன்றிய அரசை குறித்து பிரதமர் அவர்களும் பேர் சொல்லியே பேசினார். அதுல டிஎம்கே சொன்னார், இதையும் சொன்னார். 2வது எங்க தலைவர் அவர்கள் ஒன்றிய அரசு ஒன்றிய பிஜேபி அரசின் குறித்து பல அறிக்கைகளை டைரக்டாவே சொல்லியிருக்காரு. இப்போ நான் சொல்றேன் கேளுங்க, சிஏஏ கொண்டு வந்த ஒன்றிய பாஜக அரசுனா ட்ரம்பையும் புட்டினையும் குறிக்குமா? பிஎம் தானே குறிக்கும். அவர் தானே இந்திய ஒன்றிய பிரதமர். நீங்க ஏதாச்சும் லாஜிக்கோட பேசணும். அறிவாலய சவாசம் வந்தாவே என்ன வேணா பேசலாம்னு ஒரு முடிவுல பேசக்கூடாது. முதலமைச்சர் சொல்லும்போது மட்டும் தமிழ்நாடு அரசு ஏன் சொல்றது இல்ல? அப்ப நீங்க ஸ்டாலின் வந்துருவாரு, உதயநிதி வந்துருவாரு, சிஎம் சார்னு மரியாதையா சொன்னாரு. சிஎம் சார்னு தான் சொன்னாரு. முதல்ல எங்க தலைவர் நான் ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லிக்கிறேன். நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்தே ஒரு தப்பான பெர்செப்ஷன்ல இருக்கீங்க. இல்ல கொஞ்சம் படிங்க. இதுவரையும் எங்க தலைவர் 1 மணி நேரம் தான் பேசிக்க மாநாட்டில் எவ்வளோ பேசினேன். அது போய் எத்தனை மீட்டிங் நடந்துட்டோம். 2வது எங்க 10 அறிக்கை கூட நீங்க எடைக்கு போட போறீங்களா? இதுவரை 100 அறிக்கைக்கு மேல வந்துருச்சு. அதுக்கப்புறம் எங்க தலைவர் யாரு பேரையும் சொல்லவே இல்லைங்கிறீங்க. முதல்ல எங்க தலைவர் என்னென்ன பேசியிருக்காரு, என்னென்ன அறிக்கைன்னு படிச்சுட்டு அப்புறம் விமர்சனம் வைங்க.